லக்கு ரொம்ப நேரமாக தான் சாப்பிட்டேன். கைஸ் வெல்கம். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரம் சென்ட்ரல். எனக்கு ஒரு ஸ்பெஷலான டே. கேரளாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து 2 அம்ரித் பாரத் ட்ரெயின்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம திருவனந்தபுரம் டு மங்களூரு, திருவனந்தபுரம் டு தாம்பரம், இதெல்லாம் நம்ம இன்றைக்கி உள்ள ட்ராவல் பண்ண போகிறோம். இன்றைக்கி எனக்கு ஒரு ஸ்பெஷலான டே. ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நான் எந்த இனாகரலில் அவ்வளோக்கா சொல்லப்போனால் கலந்துக்கிட்டதே கிடையாது. இது என்னோட ஃபஸ்ட் இனாகரல் ரன்னு. அதுவும் அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸ் காட்ஸ் ஓன் கண்ட்ரி கேரளா திருவனந்தபுரத்தில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். வலதுகால எடுத்து வச்சு போகலாம். கோச்சஸ் பார்த்துடலாங்களா? The first look of brand new Amrit Bharat Express. இன்னைக்கு 23/1/2026. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம அம்ரித் பாரத் கேரளாவோட ஃபஸ்ட் அம்ரித் பாரத் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ட்ரெயினை பொறுத்த வரைக்கும் அண்டர்சூட் எல்லாமே ஓப்பன் பண்ணாங்க. ஆனால் ஸ்லீப்பர் வந்து எல்லாமே கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி தான் வச்சுருந்தாங்க. நானும் பார்த்துட்டே வந்தேன். நம்மளுக்கு ஒரு ஸ்லீப்பர் கோச் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனில் இருக்குது. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். வலதுகால் எடுத்து வச்சு போயிடலாமா? தி பிராண்ட் நியூ ஸ்லீப்பர் கோச் ஆஃப் அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸ். கோச் வந்து பார்த்திங்கன்னா நல்லா டெக்கரேஷனெல்லாம் பண்ணி ஹோல் ட்ரெயினே வந்து உள்ளேயா இருக்கட்டும் வெளியே இருக்கட்டும் சூப்பராக வந்து டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு நான் லைவாகவே காமிச்சிடுறேன். ஒவ்வொரு சீட்டோட குஷன் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னு. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லோயர் சீட்டாக வரும், இதுதான் உங்களுக்கு மிடில் சீட்டாக வரும். ஆனால் அப்பர் சீட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா குஷன் இருக்குது. உங்களுக்கு அப்பர் பர்த் போகிறதுக்கான ஸ்டெப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இந்த அம்ரித் பாரத் ட்ரெயினில் வந்து பார்த்திங்கன்னா போத் இங்கே கீழே இருக்கிறவங்களுக்கும் பார்த்திங்கன்னா சாக்கெட் கொடுத்துருக்காங்க, பவர் சாக்கெட். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்கிறவங்களுக்கும் கொடுத்துருக்காங்க. போத் சி டைப் அண்ட் யூஎஸ்பி போட்டுமே கொடுத்துருக்காங்க. நைட்டில் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு இந்த ப்ளூ லைட்டிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படா கிளம்புவோன்னு சொல்லிட்டு தான் இருக்குது. எப்படி இங்கே வந்த எனக்கு எப்படி இந்த பாஸ் கிடச்சிது, இந்த டீட்டெயிலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து உங்களுக்கு போக சொல்கிறேன். எல்லாத்தையும் பார்த்தாச்சு. பிராண்ட் நியூ ட்ரெயினில் ரெஸ்ட் ரூம் டூர் பார்க்கலாங்களா? தி பிராண்ட் நியூ அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸோட ரெஸ்ட் ரூம். நெக்ஸ்ட்டு எந்த அம்ரித் பாரத் ட்ரெயினையுமே நீங்கள் இது வரைக்கும் பார்க்குறீங்க, நானுமே இது வரைக்கும் பார்க்காத ஒரு கோச் இந்த ட்ரெயினில் இருக்குது. போய் பார்க்கலாங்களா? இதுதான் ஹாட் பஃபட் கார். மிடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹாட் பஃபட் கார் வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு ஏதாச்சும் ட்ராவலிங் டைமில் தேவைப்படுதுன்னா வாட்டர் பாட்டிலாக இருக்கட்டும், ஸ்நாக்ஸாக இருக்கட்டும், இல்லை ஃபுட்டாக இருக்கட்டும், நம்ம வந்து மற்ற ஸ்டேஷன் வரும்னு சொல்லிவிட்டு நம்ம வெயிட் பண்ண வேண்டியதில்லை. நம்ம வந்து இங்கே பார்த்திங்கன்னா பேண்ட்ரி காரில் வந்துட்டு வாங்கிக்கலாம். அண்ட் பேண்ட்ரி ஸ்டாஃப்ஸுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப் ஆஃப் த கோச் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு சீட் வந்து கொடுத்து நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம ட்ரெயினில் போகும்போது ஒரு கோச்லேருந்து இன்னொரு கோச் போகிறதுக்கு கொஞ்சம் பயப்படுவோம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் அந்த கோச் கனெக்டிங்க்கு நடுவில் ட்ராக் எல்லாம் தெரியும். பட் இந்த ட்ரெயினில் அதை பற்றி எல்லாம் கவலையே பட வேண்டியதில்லை. ஃபுல்லி க்ளோஸ்டுங்க. அதனால தான் சொன்னால் நம்ம இதை பற்றி எதுவுமே கவலைப்பட வேண்டியது இல்லைன்னு சொல்லிட்டு சின்ன குழந்தைகளாக இருக்கட்டும், வயசானவங்களாக இருக்கட்டும், யார் வேணாலும் இதை ஈஸியாக பயமே இல்லாமல் வந்து ஒரு கோச்லேருந்து இன்னொரு கோச்சுக்கு போய்க்கலாம். நான் வந்தோடனே சொல்லணும்னு நினச்சேன். புது கோச்சோட ஸ்மெல்லு சூப்பராக இருக்குங்க. 10:45 AM வந்து பார்த்திங்கன்னா திருவனந்தபுரம் சென்ட்ரலில் இருந்து நம்ம கிளம்பணும். பட் 10:45 மேலே ஆச்சு, நம்ம இன்னும் கிளம்பல. ஏன்னா முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன் வந்து கிராண்டாக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு இனாங்கல்றதுனால நம்ம டெலிவரி பற்றியெல்லாம் கவலைப்பட வேண்டியதில்லை. டு பி ஃப்ராங்க், எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்னு தெரியலிங்க. 10:45 தாண்டியெல்லாம் ரொம்ப நேரம் ஆச்சு. ஸோ ஒரு இனாகல்றதுனால இது வந்துட்டு நம்ம டைமுக்கு தான் எடுக்கணும், டைமுக்கு தான் போகணுங்கிற அந்த ஒரு இந்த இடத்துல டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நம்ம சில்லாக இந்த ட்ராவலை என்ஜாய் பண்ண போகிறோம். கிட்ஸோட ஆடான அம்யூனிட்டி வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு மிரர் கொடுத்துருக்காங்க.
கீழே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒருத்தர் லேப்டாப் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஏதாச்சும் வச்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 4 ஃபோல்டபுள்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாட்டர் பாட்டில் ஹோல்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து நீங்கள் இப்படி எடுத்து இங்கே இதில் உங்கள் வாட்டர் பாட்டிலெல்லாம் வச்சுக்கலாம். அண்ட் எல்லா ட்ரெயின்லேயும் கொண்டு வந்துட்டுக்கிற டிஜிட்டல் டிஸ்பிளே வந்து கொண்டு பார்த்தீங்கன்னா இதுலேயும் இருக்குது. நம்ம ட்ரெயின் மட்டும் இல்லைங்க, நம்மளுக்கு பின்னாடி நிற்கிறதும் புது அமிர்த் பாரத் ட்ரெயின் தான். அது வந்து பார்த்திங்கன்னா திருவனந்தபுரம் சென்ட்ரல் டு மங்களூரு சென்ட்ரல் வரைக்கும் ஆப்ரேட் பண்ணுற ஒரு அமிர்த் பாரத். அதிலே வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் போர்ட் பண்ணிட்டாங்க. மொத்த கோச்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த திருவனந்தபுரம் சென்ட்ரலில் ஒரு 10 பேர் தான் இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஒரு கோச்சுக்கு ஒரு 10 பேர் 20 பேர் இப்படி வந்து ஏறி இருக்காங்க. போக வந்து பார்த்திங்கன்னா செலிப்ரேஷன் இன்னும் நல்லாவும் கிராண்டாகவும் பண்ணுவாங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்க்கலாம். நான் வந்து இந்த கோச்லேயே ஒரு எமர்ஜென்சி எக்ஸிட்டாக பார்த்து செட்டில் ஆகிட்டேன். நம்மளுக்கு வந்து வியூஸ் பார்க்குறதுக்கு இன்னும் சூப்பராக இருக்கும். லாங்குவேஜ் வெரி தேங்க்யூ இந்தியன் லாங்குவேஜ் வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு கொடுத்தது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு ட்ரெயின் சர்வீஸ் சவுத் இந்தியாவுக்கு கிடைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரொம்பவே நல்ல விஷயம். நம்ம அவளோட எதிர்பார்த்துட்டு இந்த டைம் வந்துருச்சு. ஃபைனலி டிபார்ட்டிங் திருவனந்தபுரம் சென்ட்ரல். 2 ட்ரெயினும் வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட் டைரெக்ஷனில் போகுது. நம்ம இப்படி போகிறோமா, மங்களூர் ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் போகுது. 2 ட்ரெயினுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த டைமில் தான் கிளம்பியிருக்கோம். போகிற ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்கோம். கோச் ஃபுல்லாகவே ஃப்ரீயாக தான் இருக்குது. போக தான் பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஏறுவாங்க. நிறைய இடத்துல ஃபங்க்ஷன் இருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. இப்போதான் ஒருத்தர்கிட்ட பேசினேன். நாகர்கோவிலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன் கொஞ்சம் கிராண்டாக பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறாங்களாமா. வாங்க போய் இதை பார்ப்போம். என்னதான் நாங்கள் ரன்னாகவே இருந்தாலும் இந்த அமிர்த் பாரத் ட்ரெயினுக்கு வந்து பார்த்திங்கன்னா புஷ்புல் இன்ஜின், ஸோ ஸ்பீடுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சமே இருக்காது. அதுவும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா திருவனந்தபுரத்துலேருந்து கிளம்பி நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே போய் தான் வந்து பார்த்திங்கன்னா சென்னை போக போகுது. ஸோ ஸ்பீடுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சமே இருக்காது. திடீர்னு என்னடா இவ்வளோ டார்க் ஆகிடுச்சுன்னு பார்த்தா அது உள்ளே மட்டும் இல்லைங்க, வெளியே வந்து ஒரு டனல் வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கோம். ஆய முடியலைங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி வெஸ்ட் பெங்கால், குஜராத் இந்த மாதிரி ட்ரெயினில் தான் நடக்குதுன்னு சொல்ல முடியாது. நம்ம ஊர் ட்ரெயின்லேயுமே நடக்குது. புது அமிர்த் பாரத் ட்ரெயின். அதிலே வந்து பார்த்திங்கன்னா சீட்டோட கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா கெப்பாசிட்டின்னு சொல்ல முடியாது, சீட்டோட மாதிரி வச்சுக்கோங்க. வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது. இது எதனால் இப்படி ஆயிருக்கும், பழைய சீட்டாக அந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு தோணலாம். மேபி என்ன ரீசனாக வேணாலும் இருக்கலாம். பட் ஒரு புது ட்ரெயினுக்கு வந்து இப்படி இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அழகு இல்லை. இன்றைக்கி ட்ரெயின் போகிற ரூட்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தான் இங்கே எல்லோரும் வாயப்போ வந்துட்டு நம்ம ட்ரெயினை மட்டும்தான் பார்க்க போகிறாங்க. அது கன்ஃபார்மாக நான் சொல்லுவேன். திருவனந்தபுரத்துலேருந்து கிளம்பி ரொம்ப போய்கிட்டே இருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நாகர்கோவில் வந்து ரீச் பண்ண போகிறோம். ஆல்மோஸ்ட் வந்து நம்ம கவர் பண்ணிட்டோம். ஆனால் எங்கெங்கே நிறுத்துகிறாங்கன்னு தெரியாதனால ஒரு இதெல்லாம் போயிட்டுருக்கோம். பட் நம்மளுக்கு நம்ம ட்ரெயினில் நம்ம எதிர்பார்க்காத ஒன்று ஒரு ஸ்பெஷலான ஒரு மேட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு நாகர்கோவில் தாண்டினதுக்கப்புறம் வந்து சொல்கிறேன், காமிக்கிறேன், பார்ப்போமா. புளியத்துறை ஸ்டேஷன் வந்து ரீச் பண்ணியிருக்காங்க. நம்ம ட்ரெயினோட செகண்ட் அஃபீஷியல் ஸ்டாப்பு. ஃபஸ்ட்டு ஸ்டாப் வந்து பார்த்திங்கன்னா கேரளா பார்டருக்குள்ளேயே ஒரு ஸ்டேஷனில் ஒரு 2 மினிட்ஸ் நிறுத்தினாங்க. அவங்க அதுக்காக வந்து நான் கவர் பண்ணல. இங்கே பக்கம் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே ஃபஸ்ட்டு ஸ்டாப் வந்து பார்த்திங்கன்னா புளியத்துறை.
ட்ரெயினை பற்றி மட்டும் இல்லைங்க, ரோட்டை பற்றியுமே சொல்லி ஆகணும். ஒரு வண்டர்ஃபுல்லான ரோட்டு, சுற்றி எங்கேயுமே பச்சை பச்சையான இருக்கிற ரோட்டு, அதில் நடுவில் பூந்து போகிற நம்ம ட்ரெயினே உண்மையிலேயே பார்க்குறதுக்கு அழகாக இருக்குங்க. கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒன்று காட்டுறதா சொல்லியிருந்தேன். அது வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒன்றுமே இல்லை. இந்த ஒரு தண்ணி பாட்டில் நம்ம ட்ரெயினில் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம புது அமிர்தபாரத் ட்ரெயினில் இனாகல் ஸ்பெஷல் ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குதுன்னு வந்து டேஸ்ட் பண்ணி உங்களுக்கு சொல்ல போகிறோம். வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சிட்டேன். ஒரு கேமராவையும் ஒரு கையில் மொபைலையும் ஒரு கையில் பிடிச்சிட்டு ஒரு கையில் ஓப்பன் பண்ண முடியாது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டு வந்து இதுதான். என்னென்னு சொல்லிடுறேன். ஒரு வெஜ் பிரியாணி மாதிரி இருக்குது, 2 சப்ஜி, இது வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட் சானிடைசர், சப்பாத்தி ரோல், இது வந்து பார்த்திங்கன்னா என்னது சுகர் மாதிரி என்ன சுகராக சால்ட்டான்னு தெரியல ஒன்று கொடுத்துருக்காங்க. பிக்கில் ஒன்று, ஒரு குலாப் ஜாமுன் ஸ்வீட் ஒன்று, அது போக இந்த சப்பாத்திக்கோ இல்லை பிரியாணிக்கோ இதுக்கோ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கேர்டு, இந்த ஸ்பூன்ஸு டிஷ்யூலாம் பார்த்திங்கன்னா நீட்டாக அதையுமே தனியாக ஒரு கவரில் நீட்டாக பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதான் வந்து பார்த்திங்கன்னா இவங்க அமிர்தபாரத் ட்ரெயினில் வந்து பார்த்திங்கன்னா இனாகல் ஸ்பெஷலாக கொடுத்தா ஃபுட்டு. இப்போ நான் உங்களுக்கு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன். பிரியாணி வந்து ஓகே, ரொம்ப சூப்பர் அப்படின்னால சொல்ல மாட்டேன். பட் நார்மலாக நம்ம ட்ரெயினில் அதே அந்த அண்டா பிரியாணி இது மாதிரி வாங்குறது வந்து பார்த்திங்கன்னா என்ன இல்லை, கொஞ்சம் ஸ்பெஷலாக தான் கொடுத்துருக்காங்க. ஓகே தான், சாப்பிடலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி பார்ப்போம். சீஸ் மாதிரி மடிச்சு வச்சுருக்காங்க. சப்பாத்தி வந்து பார்த்திங்கன்னா ஒரு இந்த சைஸில் ஒரு 3 பீஸ் கொடுத்துருக்காங்க. 3 பீஸ் சப்பாத்தி தான் சாஃப்டாக ஓகேங்க. சப்பாத்தி வந்து உண்மையிலே சாஃப்டாக ரொம்ப நல்லா சாஃப்டாக தான் இருக்குது. கிரேவி சூப்பராக இருக்குங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரைஸ்க்கும் மேட்ச் ஆகுது, சப்பாத்திக்கும் மேட்ச் ஆகுது. ஐ திங்க் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே கிரேவி தான். ரெண்டுமே பார்த்திங்கன்னா அந்த நிறைய வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு ஒரு கிரேவி கொடுத்துருக்காங்க. ரெண்டுக்கும் மேட்ச் ஆகிற மாதிரி. சாப்பிட்டெல்லாம் முடிச்சிட்டோம். கரெக்டாக நாகர்கோவில் டவுன் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கோம். இந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்தோடையுமே பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் பொறாமை ஆயிடுச்சு. ஏன்னா ஒரு பக்கம் வாங்க நம்மளுக்கு அதெல்லாம் வாயில் சொல்ல முடியாது, நான் உங்களுக்கு நேரடியாக காமிச்சிட்றேன். உங்களுக்கு இது கேமராலாம் எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரியல. ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்லேயே இந்த மாதிரி ஒரு வியூ கிடைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சவுத் தமிழ்நாட்டில் மட்டும்தான் கிடைக்கும். என்ன மாதிரி ஒரு வியூவாக இருக்குன்னு பாருங்களேன். ஜஸ்ட்டு ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு வியூ வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. சர்ப்ரைஸ் என்ன நீங்களே பாருங்கள். இதை வந்து நம்ம எதிர்பார்க்கவே கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா வேறு எதுவும் இல்லை, நியூ சித்பைகுடை டு நாகர்கோவில் வர அமிர்தபாரத் எக்ஸ்பிரஸ் தான். இங்கே வந்து பார்த்திங்கன்னா போட்டாட்டம் இருக்குது. வள்ளியூர் ஸ்டேஷன் வந்துட்டோம். அங்கே முன்னாடி போவோம். உடனே புறப்பட்டுருமோ? 1 நிமிஷம் 2 நிமிஷம் தான். கைஸ் நம்ம லக்கு. இந்த அமிர்தபாரத் அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்தே பாரத். இந்த ஊர் போகிற வந்தே பாரத்ன்னு சரியாகவே தெரியல.
கைஸ் வந்து நம்ம பார்த்திங்கன்னா 3 அம்ரித் பாரத்தையுமே பார்த்துட்டோம். ஒன்று வந்து இப்போ நம்ம ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிற தாம்பரம் அம்ரித் பாரத். அங்கே நிற்கிறது வந்து பார்த்திங்கன்னா நியூ ஜல்பைகுரி டு நாகர்கோயில் அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸ். அங்கே வந்து நம்ம ஸ்டேஷனில் கிளம்பும்போது பார்த்தோம்னா திருவனந்தபுரம் சென்ட்ரல் டு மங்களூர் சென்ட்ரல் வரைக்கும் போகிற அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸ். ஸோ நம்ம 3யுமே பார்த்துட்டோம். கைஸ் சின்ன ஸ்டேஷனில் அவ்வளோ நல்லா அது ஓரளவுக்கு செலிப்ரேஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம உள்ள என்ட்ரு ஆகிக்குது திருநெல்வேலி ஜங்ஷன் பார்க்கலாங்களா. அடுத்தடுத்து ஸ்டேஷன் கடந்து போயிட்டே இருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கோவில்பட்டி ரீச் பண்ணியிருக்கோம். அங்கேயும் வந்துட்டு செலிப்ரேஷன் போயிட்டு இருக்குது. நம்ம அப்படியே ட்ரெயின் மூவ் ஆகும்போது பார்ப்போம். நம்ம திருவனந்தபுரம் டு தாம்பரம் அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸ் இன்னாகரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மதுரையிலேயே நான் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறேன். ஏன்னா அங்கேயே திருவனந்தபுரம் சென்ட்ரல்லே வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயின் வந்து கொஞ்சம் டிலேவாக எடுத்தாங்க, டிலேவாக தான் வந்துட்டுருக்குறாங்க. நான் வந்து ஆக்சுவலாக பிளான் பண்ண வந்து திருச்சி விருதாச்சலம் இது வரைக்கும் பிளான் பண்ணேன். பட் இப்போது மதுரையிலே இறங்க போகிறேன். நம்ம இந்த அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸில் மதுரை வரைக்கும் வந்தாலுமே இது வரைக்குமே எனக்கு எந்த குறையுமே இல்லை. ரொம்ப சந்தோஷமாக தான் போகிறேன். ஒரே ஒரு சின்ன குறை என்னென்னா ஃபுல் ஸ்ட்ரெச்சு ட்ராவல் பண்ண முடியல அப்படின்னா சரி கூடிய சீக்கிரத்தில் நம்ம ஃபுல் ஸ்ட்ரெச்சும் ட்ரை பண்ணி பார்ப்போம்.
இந்த ட்ரெயின் பாஸ் உனக்கு எப்படி கிடச்சிது, நீ எப்படி திருவான்ட்ரமலைக்கு போன அப்படிங்கிற ஃபுல் கதையை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நேற்று, அதாவது 22/1/2026 வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்டர்னலாக ஒரு லிங்க் கிடச்சிது, ரயில்வே சொந்தமான ஒரு லிங்க்கு. அந்த லிங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இனாகுரல் ஸ்பெசிமெண்ட் வந்து யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். ஏதாச்சும் ஒரு சோஷியல் மீடியா வந்து வச்சுருக்கோம். அது வந்து ரயில்வே சம்மந்தமாக இருக்கலாம், இல்லை ப்ரெஸ்ஸாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாச்சும் பப்ளிக் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுற மாதிரி இருக்கலாம். அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அப்ளை பண்ணியிருந்தேன். எப்போ அந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரௌண்ட் ஒரு ஆஃப்டர்நூன் 12 o'clock தான் வந்து பண்ணியிருந்தேன். எனக்கு நேற்று நைட்டு ஒரு 10 o'clock வந்து ஒரு கால் வந்துச்சு. திருவனந்தபுரம் சென்ட்ரலோட ஸ்டேஷன் மாஸ்டர்கிட்டேருந்து கால் வந்துச்சு, உங்கள் பாஸ் வந்து அப்ரூவ் ஆகிடுச்சு, நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து சடனாக அப்ரூவ் ஆனங்காட்டி என்ன பண்ணுறதுனே புரியாமல் ஒரு பதட்டத்துலேயே வந்து கிளம்பி வந்துட்டேன். 10:45க்கு வந்து ட்ரெயின் வந்து ஸ்டார்டிங்னு சொன்னாங்க. எனக்கு வந்து இது ஃபஸ்ட் இனாகுரல் ரன், அதனால் என்ன ப்ரொசீஜரு, என்ன செக்கிங் இருக்குமா, இல்லை இந்த ஒரு சர்டன் டைமுக்கு முன்னாடி வந்து இருக்கணுமா, எல்லாத்தையும் வந்து கோச்சஸில் ஏற்றிட்டு அப்புறம் தான் அவங்க ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணுவாங்களா, டைமுக்கு எடுத்துருவாங்களான்னு சொல்லிட்டு எனக்கு எக்கச்சக்கமான டவுட் வந்து இருந்துச்சு. அந்த டவுட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வர ஒவ்வொருத்தர் வீடியோ பார்த்து வந்து கிளியர் பண்ணிக்கிட்டே வந்தேன். அப்போவும் எனக்கு அந்த டவுட்டு தீரல. இப்போதே நான் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து என்னால் ஒரு சரியாக டைமுக்கு வர முடியல. காரணம் வந்து நான் வந்து ட்ரெயின் அப்படி கேரளாக்குள்ளே வந்தோடனே டவுன் பஸ்ஸாக மாறிடுச்சு. டவுன் பஸ்ஸாக மாறி ஒவ்வொரு ஸ்டாப்பிங்காக நிறுத்தி என்னை வந்து ஒரு 9:45க்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே திருவனந்தபுரம் ஸ்டேஷன் வந்து கொண்டு விட்டாங்க. ஆக்சுவல் டைம் வந்து பார்த்திங்கன்னா 9 o'clock. அதிலே எனக்கு ஒரு 45 minutes வந்து பார்த்திங்கன்னா வீணாக போயிடுச்சு. சரி, பேலன்ஸ் இருக்கிற டைமில் போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு போய் ஷார்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்தால் அவங்களுக்கு நான் காமிச்சிட்ருக்கேன். பாஸ்ன்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒன்றுமே இல்லை. அந்த லிங்க்கில் உங்கள் நேம் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாஸ் கொடுப்பாங்க. இதில் வந்து சதர்ன் ரயில்வேன்னு போட்டு ஒரு கார்டு கவருமே இந்த மாதிரி ஒரு கார்டு வந்து கொடுப்பாங்க. சரியாக தெரியுதுன்னு தெரியல. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் நேமும் உங்கள் ஒரு அந்த ரெஜிஸ்டர் பண்ண அவங்க நம்பரும் வந்து பார்த்திங்கன்னா போட்டு இந்த மாதிரி ஒரு கார்டு கொடுப்பாங்க. இந்த கார்டு இருந்தால் தான் பிளாட்ஃபார்முக்குள்ளேயே அலோவ் பண்ணுறாங்க.